வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் ஸ்ரீமுருகன் கதையை பற்றி பார்ப்போம். அவரது வீரம், பக்தி மற்றும் உலகிற்கு அவர் கொடுத்த அருளை குறித்து பார்ப்போம். பண்டைய காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் மிகுந்த சக்தியுடன் உலகத்தை ஆட்சி செய்தான். அவன் கொடுமையால் தேவர்கள் எல்லாம் மிகவும் துன்பப்பட்டனர். எந்த தெய்வத்தாகவும் அவனை வெல்ல முடியாத நிலை வந்தது. அதனால் எல்லா தேவர்களும் சேர்ந்து லார்ட் சிவா அவர்களை நாடி இந்த அசுரனை அழிக்க ஒரு தெய்வீக சக்தி வேண்டுமென்று வேண்டினர். சிவபெருமான் அதை உணர்ந்து இந்த சக்தியை அவர்களுக்கு வழங்கினார். தன் மூன்றாவது கண் திறந்து அதிலிருந்து மிகப்பெரிய ஆற்றல் கொண்ட 6 தீப்பொறிகளை உருவாக்கினார். அந்த தீப்பொறிகள் மிகுந்த சக்தியுடன் இருந்ததால் அதை யாராலும் நேரடியாக கையாள முடியவில்லை. அதனால் அவை முதலில் அக்னி, பின்னர் தீப்பொறிகள் கங்கா நதியில் விடப்பட்டன. கங்கை அந்த சக்தியை தாங்கிக் கொண்டு அதை சரவாண பொய்கை என்ற ஏரிக்கு கொண்டு சென்றது. அந்த 6 தீப்பொறிகள் 6 அழகான குழந்தைகளாக மாறின. அந்த குழந்தைகளை கிருத்திகா எனப்படும் 6 தெய்வ பெண்கள் அன்புடன் வளர்த்தனர். 6 குழந்தைகளையும் என் சக்தியால் ஒன்றாக இணைப்பேன். அவ்வாறு ஒரு உடலில் 6 முகங்களுடன் ஒரு அதிசயமான தெய்வம் உருவானது. அவர்தான் அருமுகன் முருகன். பின்னர் முருகன் வளர்ந்து ஞானம் பெற்றார். லார்ட் சிவா அவருக்கு வேல் கொடுத்தார். அந்த வேலின் சக்தியுடன் முருகன் போருக்கு சென்றார். சூரபத்மன் மற்றும் அவன் சகோதரர்களை வீழ்த்தினார். அதன் மூலம் உலகத்தில் அமைதி மீண்டும் நிலை பெற்றது. முருகன் நல்லதின் வெற்றி என அனைவராலும் போற்றப்பட்டார். அந்த 6 படை வீடுகளின் ரகசியங்களும் அர்த்தங்களும் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கதைகள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.